விஜய்க்கு மீண்டும் சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை, அந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. அந்த சம்பவம் நடந்ததில் யாருக்கும் விருப்பம் இல்லை. அதுவும் தளபதி அவர்கள் அதற்காக எவ்வளவு வேதனைப்பட்டார் என்பதை நான் நேரடியாக பார்த்தேன். உதய அவர்கள் அதற்காக எவ்வளவு மனவேதனைப்பட்டார் என்பதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திடக்கூடாது. அந்த சம்பவத்திற்காக ஒரு முறையாக அது சிபிஐயோ அல்லது காவல்துறையோ என்ன முறையாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை அவர்கள் எடுக்கிறார்கள். அதனால் அதை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதை எடுக்கிறத பற்றி நாங்கள் கருத்தும் சொல்லலை. அதில் என்ன முறை இருக்கிறதோ அந்த முறைப்படி அவர்கள் அதை செய்தாக வேண்டும். அவர்கள் அதை செய்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு இல்லை, அது பாஜக நண்பர்களை அடிக்கடி சந்திக்கிறீர்கள். அவர்களே ஒரு வார்த்தை கேட்கிறார்கள். இல்லை, எனக்கு புரியல அது. அவருக்கு சம்மன் அனுப்புறது என்னன்னா, அங்கே அவர்னால அதுக்கு உண்டான செய்திகளை ஏதாவது சொல்ல முடியும் உள்ளூருங்கிறதுக்காக அவருக்கு அனுப்புகிறாங்க. அவரை குற்றவாளின்னு எடுத்துக்கிட்டு அல்ல.